கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த முனையமானது எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம். சென்னை மாநகருக்கு மத்தியில் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையமானது இயங்கி வருகிறது. அங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய நிலையில் அதனை தவிர்க்கும் வகையில் சென்னைக்கு வெளியே வண்டலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய திறப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த புதிய பேருந்து முனையத்தை திறந்து வைக்கிறார். இந்த பேருந்து முனையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 86 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பேருந்து முனையம் மிகப்பெரிய பல்வேறு வசதிகளை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 7 ஏக்கர் அளவிற்கு மாநகர பேருந்துக்கென்று தனியாக ஒரு பேருந்து முனையம் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இங்கே வந்து இந்த பேருந்து முனையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த பேருந்து முனையத்தினுடைய பிரதான நுழைவாயில் பகுதியில் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதியுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதோடு சில பேருந்துகளையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார். அதே போன்று இந்த பேருந்து முனையத்தில் இல்லாத வசதிகளே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து வசதிகளும் தரப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனை முதல் ஆவின் பார்லர் முதல் மகளிர் பாலூட்டும் தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய அந்த அறை, அதே போன்று பிரத்யேகமாக முதல் முறையாக இந்த பேருந்து முனையத்தில் தான் ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கான விடுதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது கோயம்பேட்டில் அத்தகைய ஒரு வசதிகள் இல்லாத நிலையில் இந்த பேருந்து முனையத்தில் பயணிகள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு அறைகளும் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. பல்வேறு உணவகங்கள், கடைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கே செய்து தரப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் நேராக வந்ததும் முதலில் இந்த பேருந்து முனையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைக்கிறார். இரண்டாவதாக மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய சிலையை, முகப்பு பகுதியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சிலையை திறந்து வைக்கிறார். மூன்றாவதாக சில பேருந்துகளை, ஒரு 5 முதல் 6 பேருந்துகளை கொடியசைத்து இன்று அவர் துவக்கி வைக்கிறார். நான்காவதாக ஊனமுற்ற ஒருவர் ஆவின் பார்லர் கடை திறப்பதற்கான ஆணையையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து புதிய பேருந்து முனையத்தை பேட்டரி காரில் சென்று முதல்வர் பார்வையிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பேருந்து முனையத்தை பொறுத்தவரை 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2500 பேருந்துகள் இங்கிருந்து செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் துவங்கப்படும் என்றும் படிப்படியாக முழுமையான அளவில் 850 தனியார் பேருந்துகள் உட்பட அரசு பேருந்துகளும் சேர்த்து 2500 பேருந்துகள் வரை இங்கே இருந்து இயக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து சென்னை மாநகருக்குள் செல்வதற்கு வசதியாக அதிகமான அளவில் மாநகர பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் இனி கோயம்பேட்டிற்கு செல்ல தேவையில்லை, இங்கே வந்து இங்கிருந்து அவர்கள் செல்லலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கூடுதலாக ரயில் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.